ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமில்தாஸ் டைரி. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான முறையில் வெரைட்டி ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். காய்கறி எதுவுமே வீட்டில் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாருமே விரும்பியும் சாப்பிடுவாங்க. ரொம்பவே சீக்கிரமாக பண்ணக்கூடிய ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துப்பேன் சமைக்கிறதுக்கு. நீங்கள் வந்துட்டு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து சேர்த்துட்டு உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். உளுந்த கருக விட்டுறாமல் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை வந்துட்டு கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த கருவேப்பிலை வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக ஒரு 4லேருந்து 6 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வந்துட்டு நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வெங்காயத்தை வதக்கும் போது ஃபுல்லாக நல்லா வேகிற அளவுக்கு வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 70லேருந்து 80% மட்டும் வெந்தால் போதும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு காய்கறி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, வெறும் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஆனால் இந்த வெரைட்டி ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை லஞ்சுக்கோ பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மல்லித்தூள் சேர்க்குறதுனா கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் வந்துட்டு இந்த மசாலா தான் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த மசாலா தேவையோ நீங்கள் அந்த மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இல்லை பிரியாணி மசாலா கூட நீங்கள் சேர்த்து சமைக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு சிம்பிளான முறையில் பண்ணியிருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதாங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லாவே போயிடுச்சு. இப்போ நம்ம சாதம் இதில் சேர்த்துடலாம். நான் வந்துட்டு ஆல்ரெடி சாதம் வடித்து வச்சுருந்தேன். சாதத்தை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, மொத்தமாக சேர்த்துட வேண்டாம். சாதத்தை ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா கொஞ்சம் சாதம் சேர்த்துக்கலாம். சாதத்தை கிளறி விடும்போது நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபோர்க்கோ இல்லை ஸ்பூனோ யூஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரியாக இருக்கும். நான் சாதம் போடும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சாதம் வந்துட்டு லைட்டாக குழஞ்சிருந்தது. அதனால இந்த மாதிரி நீங்கள் ஃபோர்க் யூஸ் பண்ணியோ இல்லை 2 ஸ்பூன் யூஸ் பண்ணியோ கிளறி விட்டீங்க அப்படின்னா சாதம் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா இப்போ அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் சாதம் வேணும்னா சேர்த்துக்கலாம். நீங்கள் மசாலா வந்து எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சாதம் சேர்த்துக்கோங்க.
சாதம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீங்கள் ஃபோர்க் யூஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இப்படி கிளறும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆகாமல் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாதமும் மசாலாவும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், சாதமும் மசாலாவும் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட சூப்பரான வெரைட்டி ரைஸ் தயாராகிடுச்சு. இதுக்கு வந்துட்டு நீங்கள் காரமாக உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வெரைட்டி ரைஸ் ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்திலேயே பண்ணி முடிச்சிடலாம். அதுவும் நீங்கள் சாதத்தை குக்கரில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துலேயே நம்ம இந்த சாப்பாடை வந்துட்டு பண்ணி முடிச்சிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், வெறும் ஆனியன் மட்டுமே யூஸ் பண்ணி நம்மளோட சூப்பரான வெரைட்டி ரைஸ் வந்துட்டு தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அமில்தாஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.